ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 8 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு உள்ள வந்தோடனே காவேரி பயங்கர டென்ஷனா பின்னாடியே வராங்க. வந்து வாசல்ல நின்று பார்க்கும்போது விஜய் வேணும்னே போய் தாத்தா, பாட்டி, அவங்க சித்தி 3 பேருமா ஹால்ல உட்காந்துருக்காங்க. விஜய் போய் தாத்தா, பாட்டி நடுவுல உட்காந்து 2 பேர்கிட்டயும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டே இருக்கிறாரு. இப்ப காவேரி ரொம்ப பயங்கரமா கோவமா வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் உங்கள தூங்க விட போறதே இல்ல. நான் உங்ககிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்க போறேன்." அப்படின்னோனே, "டேய் சாப்பிடுடா" அப்படின்னு சொல்லி இவங்கலாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அவங்களே வயசானவங்க நேரத்துக்கு தூங்கணும்லன்னோனே." "இல்ல, இல்ல நானா வரவே மாட்டேன். அவங்க இன்னைக்கு இங்கேயே தான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு போகவே மாட்டேங்கிறாரு. பாட்டி, தாத்தா கூடயே இருப்பேன்னு சொல்லி இது பண்றாரு. "இங்க வாங்க உங்களுக்கு ஒரு தோசைனாச்சும் ஊத்தி தரேன்னோனே, நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு பசிக்கலாம் இல்ல. நீங்கலாம் என்ன சாப்பிட்டீங்க? நம்ம இந்த வீக்கெண்ட் வெளியில போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசி சமாளிச்சுட்டே இருக்கிறாரு. காவேரிக்கு வந்து விஜய் பேசினதெல்லாம் மறுபடியும் வந்து அப்படியே மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. பயங்கரமா டென்ஷன் ஆகி, "ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு பேசணுங்க. ஆஃபீஸ் விஷயமா. இப்ப பேசாட்டி அவ்வளோதான் போச்சு வாங்கன்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு விஜய் பிடிச்சு இழுத்துட்டே போயிடுறாங்க. இப்போ இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "பாத்தீங்களா எப்படி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா, இழுத்துட்டு போறான்னோனே." இப்ப தாத்தா சொல்றாரு, "அவ புருஷன் தானே, அவ கூட்டிட்டு போறா. அதுல என்ன இருக்குன்னோனே." "அதுக்கு முன்னாடி அவன் நம்ம பேரங்க." அப்படின்னோனே, "கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாரும் அப்படிதாம்மா இருப்பாங்க. சின்னஞ்சிறுசுங்க விடு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இது பண்றாரு. இங்க காவேரி கூட்டிட்டு வந்து விஜய் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. "அது எப்படி நீங்க என்ன வந்து நிவின் கூட சேர்த்து வச்சு பேசலாம்? நீங்க எதுக்கு அவன போய் பார்க்கணும்? அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னா, நீங்க அதோட நிப்பாட்டிக்கணும். அத ஏன் என்கிட்ட வந்து இந்த மாரி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உன் மேல இருக்கிற அக்கறையில தானே நான் சொல்றேன். 10 மாசம் முடிஞ்ச பிறகு நீ எங்க போவன்னு உனக்கும் கவலையா இருக்கும்ல. உனக்காண்டி அங்க நிவின் வந்து பூங்கொத்தோடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன நம்பலையா? கண்டிப்பா வெயிட் பண்ணுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னோனே அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இதோட நிவின் பேச்ச வந்து இதோட நிப்பாட்டிக்கோங்க. எனக்கு தெரியும் 10 மாசம் கழிச்சு என்ன செய்யணும்னு. இனிமே நீங்க நிவின் பேச்ச பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி தாங்கன்னு" சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "அதெல்லாம் முடியாது." அப்படின்னோனே, "அப்ப நான் இப்பவுமே போயி தாத்தா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிருவேன். என் மேல கவலைப்பட்டு தானே நிவின் கிட்ட நீங்க போய் 10 மாசம் வெயிட் பண்ண சொல்றீங்க. அதனால நானே போய் தாத்தா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போய்க்கிட்டே இருப்பேன்னோனே." எங்க போறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து இப்போ சத்தியம் பண்ணி குடுத்துடுறாரு. இதோட இந்த பேச்ச நிப்பாட்டிருங்க அப்படிங்கிற மாரி காவேரி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் பயங்கரமா குழப்பமாகுறாரு. அங்கருந்து காசோடி தானே இங்க வந்தாங்க. அப்புறம் ஏன் அவர் அப்படி சொல்றாரு? பணம் இல்லாதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொன்னா விஜய் பேசுனது, இதுக்கு முன்னாடி வீட்ல இவங்க சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு ரொம்ப குழப்பமாகுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்ல குமரன் வந்து கங்கா கிட்ட காலையிலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப பார்த்து நிவின் கால் பண்றாரு. கால் பண்ணி, "அண்ணே நான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டீ கடையில தான் இருக்கேன். உடனே வரியா? உன்கிட்ட பேசணும்னு" சொல்லி கூப்பிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிவின் வந்து குமரன் கிட்ட கேட்கிறாரு. "என்னண்ணே பிரச்சனை? காவேரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் விஜய் கல்யாணம் பண்ணியிருக்கிறா. அவரே என்கிட்ட வந்து 10 மாசம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாருன்னா, காவேரி உனக்கு தான் சொல்லிட்டு போறாருன்னோனே, இப்ப குமரன் அப்படியே ஷாக் ஆகுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.